ஓனா காலிஃப்ளவர் பங்காளி. ஓகே, பர்சன் 9 வந்து யார் எதை பத்தி எல்லாம் பேசுனாங்க? ஓகே, ஓனன் ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே, ஓனன் ஆர்பைட் verkehr. Persons by wonen, arbeiten, okay. Wonen arbeit. அப்புறம் அடுத்தது ஓகே, ஓனன் ஓகே. ஓகே, ஸோ மறுபடியும் இது இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு ஸோ அது என்ன இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு ஆல்ட் ஹவுசர் உடன் ரினோவியட். ஸோ நிறைய ஓல்டு ஹவுசஸ் எல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேற இந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது லிசனிங்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கேட்டுட்டு நீங்கள் ஒன்றுன்னா மார்க் ட்ரை பண்ண நோட் பண்ணுங்க. ஓகேவா? So welche Worte in einer Stadt sind wichtig für Sie? Was machen Sie dort? So என்ன places are important for you in the city? What you do there? So ich finde eine schöne Fußgängerzone wichtig. Ich mag interessante Geschäfte und ஸோ எனக்கு வந்து நிறைய பெடஸ்ட்ரியன், அதாவது நான் நடந்து போகிற மாதிரி ஒரு பிளேஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ லைக் இன்ட்ரெஸ்டிங் ஷாப்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்ஸு, அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணும். Bist du ein Stadtmensch? Are you a city person? So in der Stadt oder auf dem Land leben. ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் வாழணும்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை அவுட் ஆஃப் சிட்டி வாழணும்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? Möchtest du lieber in der Stadt oder auf dem Land leben? Okay. So, warum nicht auf dem Land leben? Warum möchten Sie nicht auf dem Land leben? ஸோ ஏன் நம்மளால அங்கே இருக்க முடியாதுன்னா, சுத்தமாக இருக்க முடியாதெல்லாம் கிடையாது. We are going over zwei or drei Tage of the land இல்லைங்களா? அதுக்கு மேலே இருக்க முடியாது, 2 or 3 டேஸ்க்கு மேலே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் படிச்சுட்டு மீனிங் படிச்சிட்டிங்களா? ஒகேபுலரி படிச்சிட்டிங்களா? சரி சொல்லுங்க, படிச்சுட்டு சொல்லுங்க. படிங்க.
Liegt hier lieber in der Stadt oder seid ihr Landmenschen? So, do you prefer living in the city or in the countryside? Was ist für euch wichtig? So, what is for you important? Ich studiere in einer Großstadt und kann mir kein anderes Leben vorstellen. So, I study in a big city and I cannot imagine another life in another place. Interessante Leute, hier trifft man immer welche. So, interesting people, here one can meet them. So, ich brauche diese Inspiration. So, I need this inspiration. Here is Tag und Nacht etwas Last. So, சிட்டியில் வந்து டே அண்ட் நைட் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி Argentine tallest concert oder Kulturfest kann man immer besuchen. So, some somewhat like great concerts, culture festivals, and one can visit anything. Always was we is thus by that's by Ike. So how is it in your place? Next. Mm, mm. Okay. Okay. Next. Ah. Ah. Okay. Okay. Ah. 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 Okay. Okay.
ஓகே ஓகே. டியாலெக்ட் அப்படின்னா இப்போ சிட்டில பேசுறவங்களோட லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும் ஸ்லாங். அண்ட் வில்லேஜ்ல பேசுறவங்க ஒவ்வொரு ஊர்ல இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டியாலெக்ட் தான் ஜெர்மன்ல கூட அப்படிதான். சில சிட்டிஸ்ல வந்து ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த வில்லேஜ்ல வேற டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட். ஓகே. ம் 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 ம். Yeah. Yeah. Okay. So இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யார் சொன்னா? மார்க் டென் லார்ம் in der Stadt nicht unfährt oft in die Natur. இந்த 4 பேர்ல யார் சொன்னா? Beide. So gefallen die Menschen und Veranstaltungen in der Stadt. இல்லையே. So events, the people and the events in the city. Concert, cultural festival. Ah. So glaubt, dass man nur in der Stadt wirklich frei leben kann. Ah. So Dash findet das Leben in der Stadt zu teuer. Okay. ஸோ இங்கே வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ஐனர், மைன்ஸ், கைனர், வெல்ஷ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆர்டிக்கல்லே வந்து ப்ரௌனவுனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பின் இஷ் ஐன் லேண்ட் மென்ஷ் யா இஷ் பின் ஐனர். ஸோ ஆர் யூ அ கண்ட்ரி மேன் அப்படின்னா யா ஐ எம் ஒன் அப்படின்னு சொல்றதுக்கு யா இஷ் பின் ஐனர். ஸோ ஏன்னா இங்கே டேர் டிஇஆர் இருக்கு இல்லைங்களா, அதனால ஐனர் இப்படி வரும். நானும் அந்த மாதிரி ஆமா நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி. ஒருவேளை இங்க வந்து நீங்க யா லேடியானா யா இஷ் பின் ஐனர், புரியுதுங்களா? நம்ம இப்போ மேல் பர்சன் சொன்னாங்கன்னா இஷ் பின் ஐனர். இதுவே ஃபீமேல் பர்சன் சொன்னாங்கன்னா இஷ் பின் ஐனர். நானும் அந்த யா நானும் ஒருத்தி அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஐனர். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இஸ் தஸ் தைன் ஹவுஸ், இது உன்னோட வீடானா யா தஸ் இஸ் மைன்ஸ். ஸோ மைன் ஹவுஸ் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லாமல் தஸ் இஸ் மைன்ஸ். ஓகேங்களா? வாட்ஸ் ஃபார் eine Stadt is this? What kind of city is this? அப்படின்னு சொல்லு. Es ist keine, so it is nothing. Die interessante Leute. So
ப்ளூரலுக்கு எல்லாமே வந்து வெல்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் ஹியர் ஐ மீட் சம், சில பேரை நான் மீட் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு சில பேரை நான் மீட் பண்ணுவேன்றதுக்கு வெல்ஷ். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் பாருங்க. கிஃப்ட் இஸ் ஹியர் இன் த நெஹா இன் அ பேங்க். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். யா இருக்குன்னா எஸ் கிஃப்ட் ஐன அப்படின்னு சொல்லணும், பேங்க்குன்னு சொல்ல வேண்டாம். யா எஸ் கிஃப்ட் ஐன. ஆனால் இங்கே என்ன சொல்லி ட்ரூத் மியர் லைட் ஹியர் கிஃப்ட் இஸ் என்ன வரும்? இருக்குன்றதுக்கு எஸ் கிஃப்ட் ஐனன்னு, இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? எஸ் எஸ் கிஃப்ட் கைன. ஓகே. ஓ finde ich eine Post. அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் gleich da drüben ist eine. அவ்வளவுதான், அங்க இருக்க கொஸ்டின்லயே இருக்கு உங்களுக்கு ஆன்சர். In welchem Park kann man gut joggen? எந்த பார்க்ல வந்து ஒருத்தர் வந்து நல்லா ஜாகிங் போகலாம்? இங்க டேன்னு இருக்கு, டேன்னாலே அக்யூசாட்டிவ் கேஸ். ஓகேவா? அக்யூசாட்டிவ் கேஸ்ல வந்து ஏ அண்ட் யூஸ் பண்ணா என்ன யூஸ் பண்ணுவோம்? இங்க ஐனன். ஐனன். எஸ் கிஃப்ட் nur einen, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது என்னதுன்னா டேன் ஸ்டார்ட் கார்டன். கிஃப்ட் இஸ் ஹியர் இன் தியேட்டர் அண்ட் ஸ்விம்பேட். ஸோ இந்த ஏரியால ஏதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்கா? ஸோ இங்க ஐன் ஸ்விம்பேட் வந்து தஸ், அப்பனா என்ன சொல்லணும்? கைன்ஸ். ஸோ இங்க மைன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, இங்க கைன்ஸ். ஓகேங்களா? ஓ கிஃப்டஸ் geschäfte for ஸ்போர்ட்ஸ் சாக்கர். ஸோ ஸ்போர்ட்ஸ் திங்ஸ்க்கு ஷாப் எங்க இருக்கு? இது வந்து geschäfteன்றது ஷாப்ஸ். welche some, welche some, சில ஷாப்ஸ் in the city center there are of course some shops. அந்த சம்முக்கு welche அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா irgendein, eine, welche இதெல்லாம் கூட எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. சிங்குலர் ஃபார்மன் வி ein, eine. Wir finden irgendein Café. We will find some cafes. ஏதோ சில cafes இருக்கு. Plural mit welchen. Gibt es hier irgendwelche cafes? ஸோ இங்க ஏதாவது cafe இருக்கா, ஏதோ ஒரு காஃபி இருக்கும் அப்படின்னு சொல்றது. இங்க வந்து ஏதோ cafes இருக்கான்னு plural irgendwelche cafes. Formen wie als Pronomen. Café wir finden irgendeins. ஸோ இது எல்லாமே இப்படி தான் போடணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. irgendein கூட இந்த மாதிரி மேஸ்குலினுக்கு, நாய்ச்சனுக்கு, ஃபெமினின், ப்ளூரலுக்கு இப்படி தான் போடணும். வெறும் வெல்ஷன்னா சம். இங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா? கிஃப்ட் இஸ் கெஷெஃப்ட். ஷாப்ஸ் இங்க இருக்கான்னா சிலது இருக்கு, அந்த ஷாப்ஸ் பர்டிகுலர் ஷாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதையும் சொல்லலாம், வெல்ஷன்னா சம். ஓகேவா? இங்க சில எக்ஸசைசஸ் தான் சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, மேஸ்குலினுக்கு, ஃபெமினினுக்கு, நாய்ச்சருக்கு, ப்ளூரலுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ மேஸ்குலினுக்கு என்ன சொல்லுவாங்க? irgendein men, some random men அப்படின்னு சொல்றதுக்கு. ஃபெமினின் some women or any woman. இங்க வந்து நியூட்டர். irgendein problem, some kind of problem. irgendwelcheன்றது ப்ளூரலுக்கு வந்து some people or any people. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐன், ஐனு பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல். irgendein வந்து இன்பெஸ்டிம்டர் ஆர்டிக்கலுக்கு. எனக்கு வேற ஏதாவது இருக்கா நோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, மேஸ்குலினுக்கு என்ன சொல்லுவாங்க? irgendein men, some random men அப்படின்னு சொல்றதுக்கு. ஃபெமினினுக்கு some women or any woman. இங்க வந்து நியூட்டர். irgendein problem, some people or any people. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐன், ஐனு பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல். irgendein வந்து இன்பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல்.
ஓகே, இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த டேபிள் சம் பீப்பிள் சம் உமன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இருக்கு எண்டை. ஓகேங்களா? ஓகே, habt ihr irgendwelche Fragen? Habt ihr irgendwelche Fragen? உங்களை தான்மா கேட்குறேன். என்ன கேட்குறேன்னு தெரியலையா? Habt ihr irgendwelche Fragen? அவ்வளோதான். இஷாபா கைன 9 இஷாபா கைன அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. Anita, hast du irgendwelche Fragen? Ich habe keine. Okay. Next, when we start, இது ஓகேவா உங்களுக்கு? So when we start, erwacht, when the city wakes up, morgens um 5, wer arbeitet diese Zeit? Oder immer noch, wer ist sonst noch unterwegs? So mornings at 5 o'clock. இந்த டைம்ல யார் ஒர்க் பண்ணுவா? who already started work, இல்லைன்னா யார் வந்து டிராவலிங்ல இருப்பா அப்படின்னு. Wie viel Uhr stehst du auf? Wie viel Uhr stehst du auf? At what time you get up? Ich stehe um 7 Uhr auf. Okay. Du, Anita? Um 8 Uhr auf.
பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா இருந்துக்கிறீங்க. ஓகே. Wie viel Uhr gehst du ins Bett? Ah. Du, Anita? L4. Okay. Okay. Lesen Sie den Magazinbericht, welche Personen machen was Fru und Morgan. ஸோ யார் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு Morgen um 5 Uhr im Allgemeinen Krankenhaus. Pfleger Freddy Ziegler ist seit 21 Uhr im Dienst. ஸோ மார்னிங் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் 5 o'clock இவர் கேர்டேக்கர் ஃப்ரெட்டி ஜீக்லர் வந்து 21 ஹவர்ஸ்லேருந்து சர்வீஸில் இருக்கார். 21னா 9 o'clock. ஓகே, ஃப்ரம் 9 o'clock நைட்டு 9 o'clockலேருந்து ஒர்க்கில் இருக்கிறாரு. Nach einer Stunde bis die Kollegin von der Frühschicht kommen. ஸோ ஆஃப்டர் 1 o'clock இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து அவங்க கொலீக் வந்து ஏர்லி ஷிஃப்ட்டுக்காக வராங்க. Die Nacht war wie so oft unruhig. Zwei Patienten hatten Probleme. So night was often unruhig, not peaceful. 2 patients had problem. Einer hatte nach einer Operation plötzlich hohes Fieber. Ein anderer hat mich sich 10 Mal gerufen. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச இமீடியட்லி அவருக்கு வந்து ஹை ஃபீவரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 10 times ஆச்சு கால் பண்ணிட்டார். Und in der Nacht gab es in der Innenstadt einen schweren Unfall und mehrere Verletzte wurden eingeliefert. ஸோ நைட்டில் கூட அந்த சிட்டியில் வந்து ஒரு ஹெவி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அண்ட் மெனி காட் இன்ஜூர்ட் அண்ட் எல்லாருமே வந்து ஜாயிண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஆல்சோ ein ganz normaler Nachtdienst. So it is a quite normal night shift. Freddy beginnt jetzt alles für die Übergabe vorzubereiten. ஸோ எல்லாமே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வரவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. 7 Uhr ist seine Schicht zu Ende und er hat Feierabend. ஸோ 7 o'clock அவரோட ஷிஃப்ட் வந்து எண்ட் ஆகிடும் அண்ட் அதுக்கப்புறமா அவர் ஃப்ரீ ஆஃப் ஒர்க். ஸோ இது ஒன்று. Nicht weit vom Krankenhaus entfernt liegt die Bäckerei Ducker. 5 Angestellte und der Chef sind seit 2 Uhr bei der Arbeit. So not very far from the hospital there lies a bakery Ducker. 5 helpers and boss 2 o'clockலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. In der Backstube ist es sehr warm. Es riecht nach frischem Brot. Alle arbeiten konzentriert und schnell. ஸோ அந்த பேக்கிங் இதில் வந்து ரொம்ப வார்மாக இருக்குது அண்ட் ஃப்ரெஷ் பிரெட்டோட ஸ்மெல் வருது. எல்லாருமே வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. Pünktlich um 5 Uhr kommt wie jeden Morgen Vera, die Fahrerin, mit einem Ausbildenden. ஷார்ப்பாக 5 o'clock வந்து எவ்ரி மார்னிங் வீரான்றவங்க வராங்க. ஷீ இஸ் அ டிரைவர் அண்ட் வித் அ ஹெல்ப்பர். Ausbildenden வந்து ஒரு ஹெல்ப்பரோட வருவாங்க. Sie lädt große Körbe mit frischem Brot ins Auto. Der Ausbildenden hilft ihr dabei. So she loads the basket with the fresh bread into the car. ஸோ அதனால் அவங்க ஹெல்ப்பர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. Ich fahre jetzt zu den großen Kunden und bringe ihnen ihre Bestellungen. I'll go to the big customer and I'll bring them their orders. அதுக்கப்புறமா இவங்க zur gleichen Zeit beginnt der Arbeitstag auch im städtischen Bauhof.
Das große Tor wird geöffnet, ein Reinigungsfahrzeug macht sich auf den Weg, bevor das automatische Tor wieder herunterfährt, geht ein Obdachloser mit seinem Schlafsack hinein. ஸோ அட் த சேம் டைம் வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வந்து ஒர்க் நடக்குது. அதாவது என்னென்னா அந்த என்ன பண்ணுறது அந்த பிக் டோர் ஓப்பன் ஆகும்போது அந்த கிளீனிங் வெஹிக்கிள் வந்து இட் கோஸ் அவுட். ஸோ பிஃபோர் தி ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன்ஸ் அங்கே வந்து ஹோம்லெஸ் ஒரு புவர் பர்சன் என்ன பண்ணாரு, உள்ளே போகிறாரு தூங்குறதுக்கு. Keiner hindered him daran oder sagt etwas. No one hinders him. யாரும் தடுக்க மாட்டாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. Lackelt und sagt, Max fährt immer als erster weg und dann lässt das Garagentor kurz für mich offen. எப்போவுமே சிரிச்சுட்டே போய் மார்க்ஸ் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போகிறது, உள்ளே போகிறது. அதுக்கப்புறமா அவங்க வந்து டோர் அவங்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாரு. Ich habe dann bis 11 bis wieder zurückkommt einen trockenen Platz zum Schlafen. Der Markt ist ein guter, wo der Obdachlose bisher die Nacht verbracht hat, sagt er nicht. ஸோ அவர் வந்து ஸ்லீப்பிங் அந்த இது எடுத்துட்டு ஒரு வெட்டு இல்லாமல் ஒரு க்ளீனான இடம் கிடைக்கும் அவர் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு டில் 11 o'clock. திருப்பி அவங்க எல்லாம் அந்த வெஹிக்கிள் எல்லாம் போய் ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 11 o'clock ஆகும். ஸோ அந்த 11 o'clock வரைக்கும் இந்த வந்து ஹோம்லெஸ் பர்சனுக்கு அங்கே தூங்குறதுக்கு இடம் கிடைக்கும். ஸோ நைட் அவர் எங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது, அவர் யாருக்குமே சொல்ல மாட்டார். So Freddy hatte heute im Nachtdienst nicht mehr Arbeit als üblich. Richtig oder falsch? Freddy had heute Nachtdienst nicht mehr. So எப்பயும் போல வந்து ஒர்க் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருந்துச்சுல்ல. Okay, in der Bäckerei arbeitet seit 2 Uhr nachts 5 Personen. இந்த பேசேஜே பாருங்க. ஸோ 5 Angestellte und Chef 5 பேர், 5 பேர் ப்ளஸ் அப்போ அவங்க பாஸ். Die Fahrerin lädt die frische Brot allein ins Auto. ஸோ அங்கே வந்து ஹெல்ப்பர் இருக்காங்க கூட போடுறதுக்கு இல்லைங்களா. ஓகே ஓகே. Im Bauhof der Stadt wird die ganze Nacht gearbeitet. So Bauhofல whole night work பண்ணாங்களா? ஸோ 5 மணிக்கு தான் ஒர்க் பண்ணாங்க அட் த சேம் டைம். 5 மணி சொல்ல அது அப்படியே அட் த சேம் டைம். அப்படின்னா என்ன, ஹோல் நைட் ஒர்க் பண்ணல. ஓகே. Die Obdachlose kann vor ein paar Stunden im Bauhof schlafen. சரிங்க, என்ன சொல்லியிருக்காங்க? Ich habe dann bis 11 bis wieder zurückkommt einen trockenen Platz zum Schlafen.
கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு அவருக்கு நல்ல பிளேஸ் கிடைக்கும்ல அந்த பவுஹாஃப்ல ரிட்டர்ன் ஆகுறது. ஓகே, இது வந்து அப்ஜெக்டிவ் அல்ஸ் நவுனை வந்து அப்ஜெக்டிவா எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, சடர் ஓப்டா க்ளோசர் அப்படின்னு சொன்னாலே மன்னன் சொல்ல தேவை கிடையாது. ஓகேவா? புவர் பர்சன், ஹோம்லெஸ் பர்சன், டி அன்கெஸ்டல்டர், ஸோ டி ஃபர்லெக்ஸ்டன். ஸோ இந்த மென்னு பேக்கரின் மென்ஷனு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஐன் ஓப்டா க்ளோசர். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து இ எண்டிங் வருது, இங்கே இ எண்டிங் வருது, இங்கே வந்து இஎன் வருது. ஆனால் இங்கே வந்து ஐன் யூஸ் பண்ணும்போது இங்கே டேர்க்கு என்ன எண்டிங்கோ அதுதான் இங்கே வருது. ஐன் ஓப்டா க்ளோசர், ஐனு அன்கெஸ்டல்டர். ஸோ ஐனை யூஸ் பண்ணும்போது இதோட எண்டிங் யூஸ் பண்ணும் டெஃபினட் இது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வரும்? ஐன் Bekannter. Von mir ist நிக் வந்து இஸ் அ பர்சன் மேல், அதனால என்ன இஆர் இங்கே இஆர் வரும். ஸோ இதுவே ஃபீமேல்னா இ மட்டும்தான் வரும். Er ist Sozialarbeiter und betreut Jugendliche. Plural Jugendliche. Gestern habe ich mit einer Verwandter gesprochen. So இதுவும் plural தான், plural கிடையாது. ஐனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்ன வரும் சொல்லுங்க? இஎன் தான். ஐனர் ஃபர்வான்டன். Sie arbeitet mit ஸோ டாட் மிட்டு வந்தாலே எல்லாமே இஎன் தான் வந்துடும்.